வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ உன் வாழ்க்கையில எந்த விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கைனா கொஞ்சம் முன்ன பின்ன கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வரத்தான் செய்யும். இப்போது நான் சொல்றத கேட்டினா கண்டிப்பா உன் கவலைகள் அனைத்தையும் நானே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாம உன் மேல போடுற பழிகளையும் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் துரோகங்களையும் நீ அடைந்த ஏமாற்றங்களையும் அடுத்தவர்களுடைய கேலி பேச்சுகளையும் கிண்டல் வார்த்தைகளையும் நீ கடந்து வாழ கத்துக்கோ. ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா இது எல்லாத்தையும் கடந்து வந்துதான் ஆகணும். இப்போது நீ ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வரப்போகுது. அதனாலதான் உன் மனசுல கவலைகள் இப்படி உன்னை ஆட்டி படைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து உன்னை பாடா படுத்துது என் செல்லமே. என்ன நடந்தாலும் நேத்து நடந்ததை உன்னால சரி செய்ய முடியாது தானே. அப்புறம் எதுக்காக அதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறத நிறுத்திட்டு நாளைக்கு எப்படி உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல மாத்திக்கிறதுன்றதை யோசி. இப்போது உனக்கு இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. ஆனா நீ செய்கிற நன்மையும் தீமையும் நிரந்தரமானது. அதனால கவலைகளை நினைச்சு துன்பம் அடைவதை விட்டுட்டு நன்மைகளை செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்க தயாராய்க்கும். நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அவன் எதிரியாகவே இருந்தாலும் கேட்டுக்கோ. ஆனா கெட்ட விஷயத்தை உன்னுடைய நண்பன் உனக்கு நல்லா தெரிஞ்ச பழக்கமானவங்க சொன்னாலும் அதை ஒருபோதும் கேட்டு நடக்காதே என் செல்லமே. எதை செஞ்சாலும் நீ அடுத்தவங்களுக்காக எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சு தியாகமே செஞ்சாலும் இந்த உலகத்துல யாரையுமே உன்னால முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. நீ எனக்காக என்ன செஞ்சிட்டன்னு இந்த உலகம் கேட்கும். நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே, நீ செஞ்சதுக்கு நானா பொறுப்புன்னு நன்றி இல்லாமலும் இந்த உலகம் கேள்வி கேட்கும். அதனால யார் என்ன சொல்றாங்க கேட்குறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எதையுமே நீ உன் வாழ்க்கையில யோசிக்காதே. கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல வந்து உன்னுடைய ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உலகம் ஆசைப்படுமே தவிர நிஜமாகவே உன் கஷ்டத்தையோ கவலைகளையோ தீர்ப்பதற்கு ஒரு இம்மி அளவுக்கு கூட யாரும் உதவ மாட்டாங்க என் செல்லமே. வாழ்க்கையை நினைச்சு எப்ப பார்த்தாலும் பயப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பதை விட முயற்சிங்கிற ஒன்றை நீ சரியாக செஞ்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னால உச்சத்தை தொட முடியும். எந்த அளவுக்கு நீ அதிகமா நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில ஏமாற்றம் வந்து சேரும். யார் மீதும் நீ அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம். உன் எதிர்காலத்தை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செய்யறதுக்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்காலத்தை உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு உனக்கான விஷயங்களுக்காக நீ பயன்படுத்திக்கிட்டு நிம்மதியாக வாழும்போது வருங்காலம் நிச்சயம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கைனா சில விஷயங்கள் உனக்கு வலியை கொடுக்கும், சில விஷயங்கள் உனக்கு வலிமையை கொடுக்கும். வலியை கொடுத்தாலும் சரி வலிமையை கொடுத்தாலும் சரி வாழ்க்கையை எப்போதும் சந்தோஷமா சமநிலையோட நினைச்சுக்கிட்டு கடந்து போகக்கூடிய பக்குவத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. வாழ்க்கையில பிடிச்ச வாழ்க்கை அமைகிறது அதிர்ஷ்டசாலிக்கு மட்டும்தான். நீ புத்திசாலியாக இருப்பதால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சாலும் அதை உனக்கு பிடிச்சது போல மாத்திக்கிட்டு வாழ கத்துக்கோ. எல்லாரிடமும் அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழக கற்றுக்கொண்டாய் அல்லவா? எல்லார் மீதும் அன்பும் பாசமும் வச்ச உனக்கு இப்போ நிறைய அனுபவங்கள் கிடைச்சு இனி யாரிடமும் அதிக அன்பு காட்டக்கூடாது, எல்லாரும் ஏமாத்த நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அன்பை அளவோடு வைக்க ஆரம்பிச்சிட்ட என் செல்ல பிள்ளையே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நல்லபடியா நடத்தி கொடுக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் இந்த வராகியம்மா நான் ஏத்துக்கிறேன். வாழ்க்கைங்கிறது உன்னுடைய குறிக்கோளில் இல்லை, தினமும் நீ வாழுகிற நிகழ்வுகள்ல வாழ்க்கையில தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ பழகு. உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்கிறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
எப்போதுமே உன்னை சுற்றி இருக்க மனிதர்கள் மீது நீ நம்பிக்கை வைப்பது அளவோட இருக்கட்டும். ஏன்னா சில பேர் முக்கியமான நேரத்தில் உன்னை கைவிட்டுட்டு போயிடுவாங்க. உன்னை மதிக்காம தாழ்வா பேசுறவங்களை நம்பி உன் கூட வச்சுக்கிட்டினாலும் அவர்கள் மூலமாக உனக்கு பிரச்சனைகளை வந்து சேரும். யார் உன்னை தாழ்வாக நினைச்சு பேசினாலும் சரி, அல்லது உன்னை ஒதுக்கி வச்சு நிராகரிச்சினாலும் சரி, அவங்கள எப்பயுமே உன்னை விட்டு ஒரு அடி தள்ளி வைக்க கத்துக்கோ. யாராவது அடுத்தவங்களை பத்தி உன்கிட்ட வந்து குறை சொல்றாங்க, புறம் பேசுறாங்கன்னா கண்டிப்பா உன்னை பத்தியும் மற்றவங்க கிட்ட தப்பா பேசுவாங்க. அடுத்தவங்க மேல பழி போடுறவங்க கூட நீ எப்போதும் சேராதே என் செல்லமே. சில பேர் உன்னை பாராட்டுற மாதிரியே நைஸா தப்பா உன்னை பத்தி புகழ்வது போல இகழ்ச்சி செஞ்சு கேடித்தனமா வேலை செஞ்சு பேசுவாங்க. அப்படி யாராவது வஞ்ச புகழ்ச்சியாக உன்னை புகழ்வது போல இகழ்ந்து உன்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு உனக்கு நல்லதுதான் செஞ்சேன், உன்னை பாராட்ட தான் செஞ்சேன்னு சொல்லும்போது அடுத்த முறை அவர்கள் பேச்சை கேட்காதே, அவர்கள் பேசும்போது அந்த இடத்திலும் இருக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் வாழணுன்றத நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் கவனமா காதுல வாங்கிக்கோ. இதன் மூலமா உன் வாழ்வில் பிரச்சனைகள் வராம உன்னால சரி செய்ய முடியும். கவலைகளே அற்ற மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் நீ விட்டு கொடுக்காதே. நல்ல வாழ்க்கையை வாழணும், நல்ல நிலைமைக்கு உயரணும் நினைக்கிறனே, இப்போது காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல நிச்சயமா நீ ஜெயிக்க தான் போற. ஏன்னா நீ வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிப்பதற்காகவே பிறந்த பிள்ளை. உன்னை நல்லபடியா சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும், நீ நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டு தானே என்னை நோக்கி ஓடி வந்தாய். என்னை நம்பி வந்த உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நிச்சயமா நீ நினைச்ச அனைத்தையும் நான் நல்லபடியா நடத்தி கொடுக்கிறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. நீ செய்த நல்வினைகளுக்கும் நீ செய்த நல்ல செயல்களுக்கும் ஏற்றார் போலதான் இந்த வராகி அம்மா உனக்கான சிறப்பான வரத்தை கொடுக்க வந்திருக்கேன். நான் நிற்கதியா நிற்கிறனே, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே, நீ கவலைப்பட வேண்டாம். உன் நிழலை உனக்கு துணையில்லாத இடத்திலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததை உன் கைகளில் கொடுத்து என் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளி தருவேன் என் செல்லமே. மற்றவங்க உன்னை என்ன சொன்னாலும் எப்படி நடத்தினாலும் நீ ஒருபோதும் கோபப்படாதே. உன் கோபமெல்லாம் உன் வருத்தமெல்லாம் என் மீது விழுகும்படி உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிடு. நீ எப்போதும் தூய கலப்படமற்ற அன்பு கொண்ட பிள்ளையாக இரு. அடுத்தவங்க மனசு வருத்தப்படும்படியாகவோ அடுத்தவங்களுக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணும்படியாகவோ எந்த விஷயத்தையும் செய்யாம உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ தயாராய்க்கோ. உன்னுடைய இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், கவலையை கொடுக்கலாம், கோபத்தை உண்டாக்கலாம். ஆனா இந்த வராகி அம்மா எப்போதுமே உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையா இருக்க கத்துக்கோ என் செல்லவே. சூழ்நிலை உன்னை எந்த அளவுக்கு பாடாப்படுத்தினாலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போறேன். எப்போதும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் உன் கூட வச்சுக்கோ. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே. விட்டு கொடுப்பது தப்பு இல்லை. அடுத்தவங்களுக்காக நீ விட்டு கொடுத்து இறங்கி போய் அனுசரித்து நடந்துக்கலாம். ஆனால் அது எந்த விதத்திலும் உன் தன்மானத்தையோ சுயமரியாதையோ இழக்கும்படியாக விட்டு விடாதே. நீயும் தன்மானத்தோட நீயும் சுயமரியாதையோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகலாம். ஒரு அளவுக்கு மேலே நீ விட்டு கொடுத்து போகும்போது அவங்க உன்னை மிக தரக்குறைவாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நீ இறங்கி போக வேண்டாம் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச அத்தனை கோரிக்கைகளையும் உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை செய்வேன்னு சொல்வதற்காக தான் என்னுடைய வார்த்தைகளை கேட்க சொன்னேன். முதல்ல உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. வாழ்க்கையை நம்பிக்கையோட எதிர்த்து நிற்க பழகு. உனக்கு நிழலாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்லமே.
உன் வாழ்க்கையை நான் புதுப்பிப்பேன்றதை முழுசா நம்பு. உன் கூட நான் இருக்கும்போது நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சா போதும். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் கவலைகளும் அதன் காரணமாக நீ விடும் கண்ணீரும் ஒருபோதும் நிரந்தரமாகும்படி நான் விட்டுட மாட்டேன். நான் தான் உனக்கு நிரந்தரம். நான் உன் கூடவே உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சு நல்ல நிலைமையில உயர்வதற்காக நீ செய்யும் அத்தனை முயற்சிகளையும் நான் சிறப்பாக்கி கண்டிப்பா உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில நடந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருக்கதும் என எல்லாத்துக்கும் நான் தானே பொறுப்பு. என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாலே, உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சாலே, கனவிலும் நினைக்காத அளவுக்கு உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். அற்புதங்களை எல்லாம் காணும் அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் அழகானதாக ஆக்கி கொடுக்கிறேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நீ நல்லபடியாய் வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். என்ன மனசுல நினைச்ச உனக்காகவே எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தி கொடுக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையும் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கொடுக்கிறேன். நீ தனிமையில் இருப்பதாக நினைச்சு கவலைப்பட வேணாம். உனக்காக உன் கூட துணையாக இந்த வராகியம்மா இருப்பதாலேயே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் கூடிய சீக்கிரமே நல்ல முடிவுக்கு வரப்போகுது. பிரச்சனை அதிகமாகுது, பிரச்சனை முத்துதுன்னாலே அது நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா உனக்கு நிறைவான மன நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன். வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கே, இவ்வளவு மன காயங்கள் இருக்கேன்னு வருத்தப்படாத. சில நேரங்களில் சில காயங்கள் தான் உன்னை நேர்த்திப்படுத்தும். எவ்வளவுதான் கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி உன்னை நீ பலமுள்ள ஆளாக மாத்திக்கிட்டு பக்குவப்பட்ட பிள்ளையாகவும் மாற தயாராகு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்களின் போலி முகத்திரையை கிழிச்சு அவங்க யாருங்கிறத உனக்கு அடையாளம் காட்டுவதற்காகவே வலியையும் வேதனையும் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இப்போது சில வேதனைகள் உன்னால் தாங்க முடியாததாக இருந்தாலும் சீக்கிரமே இதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் மேல போட்டுட்டு கர்ம வினைகளை கடந்து வர தயாராக என் செல்லமே. ஏதாவது ஒரு வகையில நான் உனக்கு ஆறுதலை கொடுத்து உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உன் வேதனைகளே இல்லாத சாதனைகள் செய்யக்கூடிய வாழ்க்கைய உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டாலும் கேட்காட்டியும் உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கண்டிப்பா உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றேன். நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கலன்றதுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகளை நிச்சயம் உன் வாழ்க்கையில நல்லபடியா நான் நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பும் உனக்கு அருகிலேயே நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போறேன். தாளிடப்பட்ட கதவுகளை எல்லாம் உனக்காக திறந்து வைக்க நான் தயாராயிட்டேன். நீ எங்க இருந்தாலும் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என் செல்லமே. நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும். அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கவோ அடுத்தவங்களை பார்த்து பயப்படவோ தேவையில்லை. உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு நேர்மையோட நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருப்பேன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளிச்சு வாழ கத்துக்கோ. எதுக்காகவும் பயப்படாம ஒரே ஒரு முறை வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொள்ளும் போது கண்டிப்பா வாழ்க்கை உன்னை வெற்றியின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். தோல்வி வரும்போதுதான் வாழ்க்கையில இன்னும் நிறைய கத்துக்க முடியும். நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உன்னால வெற்றியை பெற முடியும். கஷ்டங்களையும் கவலைகளையும் தாண்டி நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பதால நிச்சயமா நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் என் செல்லமே. ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை
அடிக்கடி உனக்குள்ள வந்து போகுது. நல்லா பேசிக்கிட்டும் நல்லா இருக்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுற. உன் புத்தி உன்னை கவலைப்படாதன்னு சொல்லி உனக்கு தைரியத்தை கொடுக்குது. ஆனா உன் மனசு அதை ஏத்துக்காம எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதல்லவா? எப்போதும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. அது உனக்கு இருக்கிறதா நீ நினைக்கிற. ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா உடனே அதுக்காக மூளையில முடங்கி போகிறாய். எப்போதுமே தோல்விகள் தான் உன் தவறை திருத்திக் கொள்ள உனக்கு உதவி செய்யுன்றதை புரிஞ்சுக்கோ. தோல்விகள் மூலமாக நீ வெற்றியை நோக்கி நகர்ந்து போக தயாராகிறாய். எவ்வளவு தோல்வி வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசுல இருக்க கவலைகளையும் வருத்தங்களையும் போக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என் அருளை பெற்று நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு தாமதமாக நடக்குதுன்னாலே அது உனக்கான நிறைவான விஷயமா மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம். எந்த விஷயத்தை நீ எதிர்பார்த்து காத்திருக்கியோ அதை நிச்சயம் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். இந்த வராகியம்மா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேனேன் செல்லமே. மனசுல ஒருத்தர் மேல கோபத்தோட, வாழ்க்கை மீது விரக்தியோட, மனசுல ஏதோ சஞ்சலத்தோட நீ வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லிட்டீனா அதை நிச்சயம் நான் உனக்காக சரி செஞ்சு கொடுக்குறேன். கடந்த கால வாழ்க்கையவே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காம இந்த நிகழ்கால வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராக ஆனினா உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பானதா, அழகானதா, அர்த்தம் உள்ளதாக மாறிவிடும் என் செல்லமே.